வணக்கம். ஹாய் ஆல். எங்களோட சேனல்ல ஒரு பாதாம் பவுடரை வச்சு ஒரு ஹல்வா ரெசிபி போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளா ஆல்மண்ட் பவுடர் வச்சு ஜென்ரலா பாதாம் ஹல்வா நம்ம எல்லாருமே பண்ணுவோம். பாதாமை கொதிக்கிற தண்ணியில போட்டு அதை பிளான்ச் பண்ணி அந்த பாதாமோட தோலை உரிச்சு அந்த தோல் உரிச்சதான பாதாமை அரைச்சு நம்ம எல்லாருமே ஹல்வா தயாரிப்போம். பட் இப்போ மெனி பீப்புள் ஆர் ஹார்ட் ப்ரெஸ் ஃபார் டைம். ஸோ நாங்கள் இந்த பாதாம் பவுடரையே வச்சு எப்படி நம்ம ஹல்வா பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு யோசிச்சோம். ஸோ அதில் எங்களுக்கு கிடைச்சதான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ, பாதாம் பவுடர் ஹல்வா. ஸோ இந்த பாதாம் பவுடர் அப்படிங்கிறது தோலோடைய பாதாமை நம்ம பொடிச்சு செய்யக்கூடியதான ஒரு ஹல்வா. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் சரி, மில் ஹவுசஸ்லேயும் சரி, உங்களுக்கு பாதாம் பவுடர் அப்படிங்கிறது கிடைக்கிது. எங்களை பொறுத்த வரைக்கும் பாதாம் தோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சூப்பர் ஹீரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாத்திரம் இல்லை, நிறைய ஃபைபர் சத்தும் இருக்குது. ஸோ அந்த பாதாம் தோலில் இருக்கக்கூடியதான அந்த ஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படிங்கிறதான ஒன்று உடம்புல இருக்கக்கூடியதான அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்பெஷலி ஏஜிங்கை குறைக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அந்த பாதாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாகவே இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணக்கூடியதான ஒன்று என்னன்னாக்கா பாதாம் கன்சியூம் பண்ணுங்க, ஸ்பெஷலி ஹார்ட் ஹெல்த்துக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கட் ஹெல்த்துக்கும் இந்த பாதாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரெகுலராக நம்ம கன்சியூம் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு அதுவும் ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்டரும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பெரியவங்களுக்கும் ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல். அட் த சேம் டைம் ஏஜட் பீப்புளுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல், மிடில் ஏஜுக்கும் சரி அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி. இப்போது இருக்கக்கூடிய நிறையா ரிசர்ச் படி நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த பாதாமை தோலோடு சாப்பிட்டாக்க முழுமையான சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாதாமை பிளான்ச் பண்ணி நம்ம சாப்பிட்றதானது ரொம்ப ஏஜட் பீப்புளுக்கு ஃபைபர் ரொம்ப ஜெரிக்க முடியாது அப்படிங்கிறதான பீப்புளுக்கு மாத்திரம் அதை அப்படி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதனால எப்படி வசதியோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப எங்களை மாதிரி ரொம்ப குவிக்காக ஒரு ஹல்வா, அதுவும் பாதாம் வச்சு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த பாதாமை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே தோலே உரிக்காமல் அதை அப்படியே பவுடர் பண்ணிவிட்டு இந்த ஹல்வாவை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது எகெயின் நோ ஃபெயில் ரெசிபி. எல்லாருக்குமே இந்த ஹல்வா ரொம்பவே நல்லாவே வரும். அண்ட் உங்களில் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் ஹார்ட் ப்ரெஸ் ஃபார் டைம், அவங்களுக்கு உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கக்கூடியதான அந்த பாதாம் பவுடர் வச்சே நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாயில் வச்சாலே கரையிற மாதிரி அந்த மெல்ட் இந்த மவுத் மாதிரி ரொம்ப சூப்பராக வந்தது எங்களுக்கு இந்த பாதாம் பவுடர் ஹல்வா. இதனால உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், அட் த சேம் டைம் முழு சத்தும் கிடைக்கும். அண்ட் ஒரு ரிச்சான ரெசிபி பண்ணதான ஒரு ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ பாதாம் பவுடர் ஹல்வா நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.